வணக்கம் நேயர்களே. விடுமுறை காலத்தில் அருவியில் குளிக்கச் சென்ற பலர், அதில் ஒருவர் நீரில் அடித்துச் செல்லப்படுகின்றார். அடித்துச் செல்லப்படுகின்ற பொழுது ஒரு பெண் அதை பார்க்கின்றார். கரையிலிருந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த தன்னுடைய தந்தைக்கு சொல்லுகின்றார், அப்பா வீடியோ எடுக்கிறது நிப்பாட்டிட்டு ஓடி வந்து அவரை காப்பாற்றுங்கள் என்று. தந்தையோ அங்குமிங்கும் பார்க்கிறார், தான் இப்படி போய் காப்பாற்றுறேன் என்று சொல்லி பார்க்கக்குள்ள இன்னொரு பெண் வந்து அதை காப்பாற்ற முனைகின்ற பொழுது தந்தை சொல்லுகிறார், நீ என்னம்மா போய் செய்ய போற, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு போலீஸ்காரர் பார்க்கின்றார். போலீஸ்காரர் வந்து என்ன செய்கின்றார், அந்த சம்பவத்தை பார்த்து கூட அப்படியே புயல் வேகத்தில் அப்படி ஓடிட்டார், பறந்துட்டு அந்த இடத்துலையே இல்லை. இந்த சம்பவம் இப்பொழுது வீடியோவாக வைரலாகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டவர்களை காப்பாற்ற முனைந்த வேளையில் போலீஸ்காரர் தன் உயிரை காப்பாற்ற ஓடுகின்ற சம்பவம். இது நாங்கள் யாரிலும் குற்றம் சொல்வதற்கு இல்லை. ஏனென்றால் அங்கே குளிக்கக்கூடாது என்று 17ஆம் தேதி தடை விதிக்கப்பட்டதாம். ஏனென்றால் கோடை காலம் மழை பெய்து கொண்டிருக்கிறது, மழை வெள்ளம் காட்டாறு பெருகி கொண்டிருக்கிறது. எனவே வந்து பார்வையிட்டு செல்லுங்கள், குளிக்க வேண்டாம் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிப்பை மீறி அங்கு வந்த பல சுற்றுலாவிகள் குளித்தார்கள். குளிக்கின்ற பொழுதுதான் காட்டாறு வெள்ளம் வந்து அவர்களை அள்ளி சென்றதாக சொல்லப்படுகிறது. பலர் அலறி அடித்து கொண்டு ஓடுகின்ற காட்சிகளும் வெளிவந்திருக்கின்றன. இந்த நேரத்தில் தான் ஒரு பெண் குளிக்கின்ற பொழுது அதை தந்தையார் சுற்றுமுற்றுமாக அருவிகளை படம் பிடித்து கொண்ட பொழுதுதான் அந்த பெண் இன்னொரு பெண் அவதிப்படுவதை பார்த்து தந்தையிடம் சொல்லுகின்றார், அப்பா வீடியோ நிப்பாட்டிட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. அவரும் அந்த நேரத்தில் போக முடியாத சூழ்நிலையில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பள்ளம் ஒன்று அந்த குற்றாலத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பழைய குற்றாலம் என்று சொல்லப்படுகிறதாம். அந்த பள்ளத்துக்குள் தான் அந்த காட்டார் வெள்ளம் அப்படியே வந்து விழுகின்ற காட்சிகளும் வீடியோவில் பதியப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் 16 வயது சிறுவன் ஒருவன் நீரில் அடித்து செல்லப்பட்டு அங்கே வந்து உருண்டு எப்படியெல்லாம் வருகிறான் என்ற காட்சியை நான் வீடியோவில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உயிரிழந்த சம்பவம் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உடலமாக அந்த சிறுவன் மீட்கப்பட்ட ஒரு பெருந்துயரமும் சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட நெல்லை, தேனி, தென்காசி போன்ற இடங்களிலும் வந்து அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கோடைக்கால மழை காரணமாக குற்றாலத்திற்கு வந்து யாரும் குளிக்கக்கூடாது என்று. அதை மீறி பலர் குளித்து கொண்டிருப்பதால் இந்த அவலமான நிலையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு துப்பாக்கி நிலைக்குள் தள்ளப்படுகின்றார்கள். எனவே இயற்கையினுடைய சீற்றம் தொடர்பாக, வானிலை தொடர்பான தகவல்கள் கிடைத்தால் அதை அறிவித்தால் நீங்கள் அதை சரியான முறையில் கடைபிடிக்க வேண்டாம். மழை காலத்தில் அங்கே அதிகமாக வெள்ள வரத்துகள் இருக்கும், அங்கே செல்ல வேண்டாம் என்றால் நாங்கள் அங்கேதான் வெள்ளம் பார்க்க போவோம். இங்கே குளிக்க வேண்டாம், இங்கே யார் பெருக்கெடுக்கும் காட்டாறு வெள்ளம் போல வரும் என்றால் அங்கே போய்த்தான் நாங்கள் விழுந்து குளிப்போம் என்றால் இவ்வாறான அவல நிலைகள் நாங்கள் சந்திக்கத்தான் வேண்டும். எங்களுடைய இலங்கையிலும் இப்பொழுது வெள்ளம் அதிகரித்திருக்கிறது. மழைகள் கோடை காலத்திலும் பெய்து கொண்டிருக்கிறது. கடற்தொழில் செய்கின்றவர்களுக்கும் அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் அவதானமாக இருக்குமாறு. அதை கேட்க மாட்டோம், இப்படித்தான் நாங்கள் இருப்போம், இதெல்லாம் நாங்கள் பார்க்காத மழையா, நாங்கள் பார்க்காத வெள்ளமா அப்படின்னு சொல்லி நாங்கள் வீரம் பேசணும் என்று சொன்னால் இது போல உயிரிழப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எங்களுக்கு நடந்த பிறகு எங்களை நம்பியுள்ள உறவுகள் என்ன செய்ய போகின்றார்கள், அவர்களுடைய நிலை என்ன என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நாங்கள் உயிரிழந்து விடுவோம், எங்களை நம்பியுள்ளவர்கள் என்ன ஆவார்கள் என்பதை நாங்கள் ஒரு கணம் நினைத்தால் இவ்வாறான அவலங்களுக்குள் நாங்கள் செல்ல மாட்டோம், மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நடப்போம். எனவே அன்பானவர்களே, ஒரு அறிவித்தல் வருகிறது என்றால் அதை நாங்கள் பின்பற்ற கட்டாயமாக துணிய வேண்டும். எங்களுக்கு எல்லாம் ஒன்றும் செய்யாது, நாங்கள் பார்க்காத வெள்ளமா, நாங்கள் பார்க்காத மழையா, நாங்கள் குளிக்காத ஆறா என்றா ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? சிந்திப்போம், செயற்படுவோம். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே.